குருஜி வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இப்போது ஆனி மாத ராசி பலன் இது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் எப்படி இருக்கும்? முதற்கண் நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானோட பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் ஆனி மாதம் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்தார். ரிஷபராசியில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை யாருக்குமே. ஏன் அப்படின்னா அங்கே சனியோட பார்வை விழுந்துட்டு இருந்தது. இப்போ அவர் மிதுன ராசிக்கு வரப்போகிறார். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு புதன் நட்பு தான். சூரியனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பகைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி இவரோட நட்சத்திர சஞ்சாரமும் இந்த திருவாதிரையில் வரும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி மிருகசீரிஷம், புனர்பூசம் ரெண்டுமே அவருக்கு நட்பு கிரகங்களோட நட்சத்திரம் தான். அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலுமே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா முதல்ல சனி பகவானோட பார்வையிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். அதனால் உலக அளவில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓயும். அதேமாதிரி அரசியல் ரீதியாக, ஏன்னா சூரியனாலே அரசியல் அங்கே வந்துடும், அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்களை சந்திக்கும். மாற்றங்கள்னால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளை சந்தித்த சில கட்சிகள் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். சரி, ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தான் சொல்கிறேன். மற்றபடி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் வச்சு தான் நம்ம இந்த தமிழ் மாத பலன் சொல்கிறோம். ஸோ ஓரளவுக்கு இந்த சூரிய பகவான் ஆனி மாத ராசி பலன்கிறதுல வரும்போது மிதுன ராசியில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பார்ப்போம். கன்னி ராசி விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல இருந்தார் இது வரைக்கும். இப்போ ஆனி மாதத்தில் 10ஆம் இடத்துக்கு வரார் மிதுன ராசிக்கு. இந்த சூரிய பகவானோட பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் இந்த கன்னி ராசிக்கு? கன்னி ராசிக்காரர்கள் இப்போ நான் பார்த்த வகையில் இந்த ஆனி மாதம் அற்புதமாக இருக்கும். ஒரு அதாவது சிரிக்காத குழந்தை சிரிச்சா அப்படி இருக்கும். ஆமாம், சந்தோஷமாக இருக்கும். அது பார்க்கும்போதே நமக்கே சந்தோஷம், விளையாட்டாகவும் இருக்கும். விளையாட்டாகவும் இருக்கும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி கன்னிராசினியர்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு இந்த குரு மாறினோன்னு தான் கொஞ்சம் இவங்களும் மாறி இருக்காங்க. தெளிவு, குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம், எல்லாத்தையும் இவங்க பார்க்குறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் இப்போ தான் அப்பாடா வாழ்க்கை இதானா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அந்த வகையில் இந்த ஆனி மாதம் சூரிய பகவானோட பேச்சு இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்துல குரு உச்சம், 10ஆம் இடத்துல சூரிய பகவான் திக்பலம், 10ஆம் இடம் ரொம்ப அற்புதம். அப்போ இவங்களுக்கு எல்லாமே ஃபேவரபிள் அப்படின்னாலும் 7ஆம் இடத்துல ஐயா உட்காந்துக்கிட்டு இவங்க ஜென்மராசியை பார்த்துக்கிட்டு சனி பகவான். ஆனாலும் 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது. ஸோ சர்ப கிரகங்கள் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஏன்னா இவங்க 2 கிரகமுமே இந்த கிரகம் சர்ப கிரகம், அசுப கிரகம் தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த எல்லா கிரகங்களையும் இப்போது இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க, எக்ஸப்ட் சனி பகவான். பரவாயில்ல, ஏன்னா 4-5 கிரகம் நல்லா இருக்கும்போது ஒரு கிரகத்தோட அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா போகிறோம். கரெக்டாக இப்போ மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அசோசியேட் மேனேஜர் இப்படி வரிசையாக இருக்காங்க. எல்லாரும் இவங்களுக்கு ஃபேவர். ஜென்ரல் மேனேஜர் மட்டும்தான். அப்படின்னா ஜென்ரல் மேனேஜரை மட்டும் இவங்க சரி பண்ணால் போகிறோம். ஏன்னா இவங்க எல்லாருமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்களே. அது மாதிரி சனி பகவானை மட்டும் இவங்க கவனிச்சுக்கிட்டா போகிறோம். மற்றபடி இந்த ஆனி மாதம் அற்புதமான மாதம் இந்த கன்னிராசினர்களுக்கு. ஓகே, 7ஆம் இடத்துல சனியுடைய பார்வை, அதை கண்டக சனியாக இருந்து பார்க்கறது, 10ஆம் இடத்துல இருந்து அவர் 4ஆம் இடத்துக்கு பார்க்கறது, அது சனியும் சூரியனும் ஒன்றா பார்த்துட்டு இருக்காங்க 4ஆம் இடத்தை. இப்போ வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கணும்? இந்த மாதம் எப்படி நகரும்? அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கும், வேகம்.
ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறார், சுகத்தை கட் பண்ணுவார். 2 பேருமே சுகங்களை கட் பண்ணுவார். சுகங்கள் எப்படி கட் ஆகும்? நம்ம பரபரப்பாக இருக்கும்போது, இப்போ நம்மளே பாருங்களேன், இப்போ ஆக்சுவலாக நமக்கு 1 மணிக்கு லஞ்ச் அவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. முக்கியமான ஒரு ஒர்க்கில் பண்ணிகிட்டே இருக்கும்போது 12:45 ஆச்சு, 12:55 ஆகிடுது, முடியல. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் அந்த வேலை முடிஞ்சிடும், அப்பாடா கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த சாப்பாட்டு லஞ்சை வர கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவீங்க. ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஒர்க்குக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. முடித்து 1:30 ஆனாலும் பரவாயில்ல, அதை முடிச்சுட்டு நம்ம லஞ்ச் அவர் உட்காரலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் 4ஆம் இடத்துல ஒரு பார்வையை பார்த்துன்னு கொடுப்பார். சுகங்களை கொஞ்சம் கட் பண்ணுவாங்க, பட் வேலையில் உயர்வை கொடுப்பார். திக்பலம் அடைஞ்ச சூரிய பகவான். அப்ப உயர் பதவி. அப்ப வந்து இவங்களுக்கு உண்டான அந்த சில காரியங்கள் அற்புதமா நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு. அப்ப சுகங்கள் கட்டானாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இவங்களுக்கு. திக்பலம் அடைஞ்ச சூரிய பகவான் கொடுக்க போறார். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு வந்து கண்டிப்பா வருமானத்தை கொடுப்பார், லாபத்தை. ஸோ உத்தியோகத்துல என்ன லாபம்? உயர்வுகள் கண்டிப்பா கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில உயர்வு. கண்டிப்பா. ஓகே. இப்போ கன்னிராசிக்கு வந்து திருமண தடை ரொம்ப நாளாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லிட்டு வரோம். எல்லா பயிற்சிக்கும், இப்போ சுக்கிர பயிற்சிக்கு சொல்லியிருக்கிறோம், இன்னொன்று குரு பயிற்சிக்கு சொல்லியிருக்கிறோம், இன்னொன்று செவ்வாய் பயிற்சிக்கு அதை பற்றி பேசியிருக்கோம். ஏதோ ஒரு பயிற்சியில் இப்போ திருமணம் நடந்துடாதா அப்படின்னு ஒரு சில பேர் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ 7ஆம் இடத்துல கண்டக சனியாக போயிட்டு இருக்கும்போது அவரோட பார்வை தான் நிறைய பேருக்கு வந்து தடையாக இருக்குது. ஒன்று 22, அதாவது 20 வயசுக்கு மேலே இப்போ திருமணத்துக்காக ரெடியாக இருக்காங்களே, 32 33 வயசுக்குள்ள செகண்ட் மேரேஜுக்கு அது ஒத்து வரும்னு வச்சிங்களா. இவங்களுக்கெல்லாம் ஒரு சில தடைகளை கொடுத்துட்டே வருது. இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு? இன்னொன்று அது பின்னாடி அந்த இவங்களோட குழந்தைகளுக்கு வந்து இப்போ இவங்களோட வாரிசுகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசினியர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு. ஸோ 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பொசிஷன் தான் குருவுக்கு. ஸோ இருக்கிற இடமும் சந்திரனோட வீடு தான். ஸோ இவங்களுக்கு வாழ்க்கை துணை ஏற்படுறதுக்கு நிறைய இது இருக்குது, சான்ஸ். ஏன் அப்படின்னா திருமண யோகம் கைகூடும். 7ஆம் இடத்துல சனி இருந்தால் கூட இந்த சனியை வந்து இந்த குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ நல்ல ஒரு வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இவங்களோட பசங்களுக்கு சந்ததிகளுக்கு அப்படிங்கும்போது சில நேரங்களில் தடைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான், 5 6 குடையவன் 7ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 5 குடையவர் 7ஆம் இடத்துல இருந்து கலத்திரத்தை கட் பண்ணுவார். ஆனால் குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு முயற்சி எடுத்தால் கிடைக்கும், தடைகள் விளக்கும். ஆனால் குரு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால குருவோட ஒரு இது கிடைக்கும் கண்டிப்பாக. அதான் தடைகள் விளக்கும். ஆமாம், எந்த தடைகள் விளக்கும். சரி, இப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி அவங்க இருக்கணும்? கன்னிராசி பெண்கள் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க. எப்படின்னா யாராவது கெஸ்ட்டு நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் இவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த காலகட்டத்தில், ஏதாவது ஒன்று. அப்போ இவங்க கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதேமாரி சாதாரணமாக இந்த கன்னிராசி நேர்களுக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் சுமை இருக்குது. ஏதோ ஒரு இதில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த இதிலலாம் இருக்காங்க, குழுக்கள் அது இதுன்னு இஎம்ஐ கட்டுறது அந்த மாதிரி நிறையா. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஃபேவரபிள். ஏன்னா திக்பலம் அடைஞ்ச சூரிய பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான், இவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு இந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் இவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா என்னதான் இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வையை வாங்கினா கூட 7ஆம் பார்வையை இவங்கள பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஒன்று கொஞ்சம் கடுமை குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். முன்னை விட கொஞ்சம் கடுமை குறைஞ்சிருக்கு. மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நவ கிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக ஒரு நெய் தீபம் போட்டு வரணும். போட்டு வந்தால் திக்பலம் அடைஞ்ச ஒரு சூரிய பகவான் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். இதில் வருமானத்தில், அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் வியாபாரத்தில் இருக்கிற லாபம் என்ன, ஏன்னா குரு பகவான் லாபம், ஸோ லாபத்தை கொடுப்பார். ஆக இந்த மாதம் இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த சின்ன பரிகாரம் நெய் தீபம் போட்டாலே போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லேருந்து 7 சூரிய ஹோரை இதில் போட்டாங்கனாலே இந்த சூரிய பகவான் இவங்களுக்கு அதி அற்புதமான ஒரு கிரகமாக ஒரு பெயர்ச்சி கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.